நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிஎம்டிஏ முன்னாள் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக லலிதாம்பாள் மற்றும் அவரது சகோதரர் விஸ்வநாதனுக்கு சொந்தமான 17 சென்ட் நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கடந்த 1983ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. அடுக்குமாடி கட்டப்படாததால் பயன்படுத்தப்படாமல் உள்ள அந்த நிலத்தை திரும்ப வழங்க வேண்டும் என கூறி கடந்த 2003ஆம் ஆண்டு லலிதாம்பாள் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 10.5 சென்ட் நிலத்தை திரும்ப கொடுத்த நிலையில் மீதமுள்ள 6.5 சென்ட் நிலத்தை சாலை விரிவாக்கத்திற்கு தேவை என கூறி வீட்டு வசதி வாரியம் தன் வசம் வைத்துக் கொண்டது. அந்த நிலத்தில் உரிய காரணத்திற்கு பயன்படுத்தாதால் அதனை திரும்ப கோரி அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் லலிதாம்பாள் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் மீண்டும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களை நேரில் அழைத்து விசாரித்து 2 மாதங்களில் சட்டப்படி தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அப்போதைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மனுதாரர்களை அழைத்து விசாரணை நடத்தி பிப்ரவரி 28ஆம் தேதி விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அமல்படுத்தப்பட்டது என கூறி உறுப்பினர் செயலாளர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி குறித்த காலத்தில் உத்தரவை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு என கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக 1 மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட நீதிபதி இந்த தொகையை அன்சுல் மிஸ்ராவின் ஊதியத்தில் பிடித்தம் செய்து வழங்க வேண்டும் எனவும் 3 வாரங்களில் இழப்பீட்டுத் தொகை வழங்காவிட்டால் மேலும் 10 நாட்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இந்த தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதி குறிப்பிட்ட காலத்தில் மேல்முறையீடு செய்யாவிட்டால் அன்சுல் மிஸ்ராவுக்கு தண்டனையை அனுபவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தனது அரசு அதிகாரிகள் கடமையை செய்யாதால் மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை பல வழக்குகளில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலாளர் செய்த செயல் தவறு மட்டுமல்ல எனவும் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடும் வகையில் உள்ளதாக தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படும் என மக்கள் நம்புகிறார்கள் எனவும் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே சட்டத்திற்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.